ஸோ அப்படி வந்து பேர் மறுநாள் பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஹீரோ வந்து மீட் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து பார்த்தோன்னே ஹீரோ வந்து பேசுவாரு. அப்படியே தேங்க்ஸ்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ ஒரு நல்ல பாண்டிங் வந்துரும். அவ ஃப்ரெண்டு கூட வருவா இல்லையா, அவன் வந்து நிறைய பாய் ஃப்ரெண்ட் வச்சிருப்பான். அவங்க 2 பேரும் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவளுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டே கிடையாது. ஸோ இவ வந்து என்ன பண்ணுவா, இவ தனியாக தான் சுத்துவா. அப்போ வந்து இவன் சொல்லுவான், நீங்க வரீங்களா, இங்க இருக்க இடத்தெல்லாமே எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டவருக்கு கூட்டு போவான். அந்த ஹீஃபில் டவர் மாதிரி ஒரு டவர் இருக்கும். அது வந்து பெரிய டவர்லாம் இல்லை. இப்போ நம்ம படத்துல கில்லி படத்துல ஒரு டவருக்கு போய் விஜய் கூட்டு போவாங்க, அந்த மாதிரி ஒரு டவர்ல கூட்டு போய் உட்கார வச்சுட்டு அங்க வந்து அந்த இடத்த சுத்தி காட்டுவான். வந்து பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமா வேப்பா அப்படியே அங்க இருந்து கத்துறது, லைக் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் அந்த டனல்குள்ள போடுது, அங்க இருந்து செக்யூரிட்டி தெத்திட்டு வரும்போது குடுக்குன்னு ஓடி வருது, அந்த மாதிரி சூப்பரா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி வருவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுவான், நூலகம் அது இதுன்ட்டு அங்க இருக்க ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அதை பத்தி நிறைய சொல்லுவான். எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, எங்க தாத்தா இதை பண்ணியிருக்காரு, அவங்க தாத்தாவை பத்தி நிறைய புராணமும் அப்படியே சைட்ல பாடுவான். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும். அப்படியே ஹீரோ ஹீரோயினை டெய்லி மீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்வா, இந்த மாதிரி அவன் வந்து ஒரு நைஸ் காயா இருக்கான், லைக் வந்து இப்படி இருக்கான் அப்படி இருக்கான். அவளுக்கு ஒரு லைட்டா ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடும் ஹீரோ மேல.